அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு ஒரு புது விஷயத்தோட உங்களை சந்திப்பதில் மகிழ்கிறேன். சரண்யா முதியோர் இல்லத்தில், அதாவது பெண்கள் முதியோர் இல்லத்தில் திருப்புகழ் அமுதம். ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக மதுரை கருப்பாயி ஊரணியில் இருக்கும் சரண்யா முதியோர் இல்லத்திற்கு திருப்புகழ் பாராயண குழுவுடன் சென்றிருந்தேன். முழுக்க முழுக்க தன்னார்வலர்களாலும் ரோட்டரியாலும் மிக அருமையாக நிர்வகிக்கப்பட்டு வருகிறது இந்த முதிய பெண்கள் இல்லம். அனைவரும் சீருடை போல மஞ்சள் புடவையும் சிவப்புறக்கையும் அணிந்திருந்தனர். அங்கே பல மதத்தைச் சேர்ந்தவர்களும் சிறப்புரை ஆற்ற வருவார்கள் என்றும் ஃபாதர் போன்றவர்களும் உரையாடுவார்கள் என்றும் சொன்னார்கள். மருத்துவரும் அடிக்கடி வந்து பார்த்து கொள்வார்கள் என்று கூறினார்கள். 2 பெண்கள் இங்கே பணிபுரிகிறார்கள். இதனை நிர்வகிப்பவரின் வீடு அருகிலேயே இருப்பதால் அடிக்கடி வந்து பார்த்து கொள்கிறார். முதுமை, உடல்நலக் கோளாறுகள், மூட்டு வலிகள் போன்றவை இருந்தும், முதுமை, வயசானது, உடல்நலக் கோளாறுகள், அப்புறம் மூட்டு வலிலாம் இருந்தால் கூட அந்த காலை நேரத்திலேயே குளித்துவிட்டு அழகாக அனைவரும் காத்திருந்த காட்சி மறக்க இயலாதது. வரிசையாக அமர்ந்திருந்தாங்க. வாசலில் விதவிதமாக வண்ணக்கோலங்கள் போடப்பட்டிருந்தன. சீரான நடைபாதை, அது அந்த சக்கர நாற்காலியும் வரலாம், படிகளும் இருந்துச்சு பக்கத்தில். அழகான ஷாமியானா போன்ற முற்றத்தில் அனைவரும் குழுமியிருந்தார்கள். சிலர் சமுக்காலத்திலும் சிலர் சேரிலும் அமர்ந்து திருப்புகழ் பாராயண குழுவினர் பாட ஆரம்பித்ததும் அனைவரும் சேர்ந்து பாடினார்கள். அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளில் 108 மட்டுமே தொகுத்து இசையமைத்து பாடி பாராயணமாக செய்து வருகிறது காரைக்குடியைச் சார்ந்த திருப்புகழ் பாராயண குழு. கிட்டத்தட்ட 10 மணியிலிருந்து 1:30 மணி வரை இப்பாராயணம் நடைபெற்ற போதும் பெரும்பாலானோர் இருக்கும் இடம் விட்டு துளியும் அசையவில்லை. இந்த இல்லத்தில் முதலில் கணவனை இழந்த குழந்தைகளை இல்லாத முதிய பெண்களை மட்டுமே சேர்த்து வந்ததாகவும், அதன் பின் ஒரு பெண் குழந்தை இருந்து அவள் திருமணமாகி தனித்து விடப்பட்ட தாயை சேர்த்து கொண்டதாகவும் கூறினார்கள் இதன் நிர்வாகிகள் மற்றும் வேலை செய்பவர்கள் அனைவருமே பெண்கள். அதன் பின் 2 குழந்தைகள் இருந்தும் கைவிடப்பட்டோர் அல்லது வெளியூரிலோ வெளிநாட்டிலோ தாயை கொண்டே வைத்து கொள்ள முடியாதவர்களுக்காகவும், இந்த உள்நாட்டில் தனியான வீடுகளில் வசித்தா பாதுகாப்பு இல்லைன்னு நினைக்கிறதாலையும் இவர்கள் தங்கள் விதிகளை தளர்த்தி முதியோர்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்பான்சர்கள் மூலமும் உதவி பெற்று அனைத்துமே இலவசமாக செய்து கொடுக்கிறார்கள் இவ்வில்லத்தில். முதலில் வாடகை இல்லத்தில் செயல்பட்டு வந்த இவ்வில்லம் தற்போது சொந்த கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. வந்திருந்தவர்களை நிர்வாகியும் செயலாளரும் அழகாக வரவேற்றார்கள். அனைத்து பெண்களுமே வரவேற்றார்கள். முருகன் படம் வைக்கப்பட்டிருக்க பின்னணியில் அனைவருமே அமர்ந்து அந்த பாடல்கள் பாடினார். 2 பெண்கள் மிக மிக அருமையாக முருகன் பாடலை பாடினார்கள். அழகு அழகு எங்கள் முருகன் அழகு என்ற பாடல் மிக அற்புதம். அதுபோக திருப்புகழ் பாட வந்த குழுவுக்கும் மிக அழகாக நன்றி நவின்றார்கள். கேரள பெண்மணி ஒருவரும் தன்னார்வலராக இருக்கிறார். பாடலின் வேகத்தில் ஒருவருக்கு ஆவேசம் வந்ததும் அவரை சமாதானப்படுத்தி அவருக்கு தண்ணீர் அளித்து விபூதி பூசி அவர் வாயில் விழுந்த எச்சிலை தன்னுடைய முந்தானையால் துடைத்த காட்சி மெய்சிலிருக்க வைத்தது. அழகன் அவன் முருகன். நன்கு சுட சுட நெய் வழிய சர்க்கரை பொங்கலும் சுண்டலும் நைவேத்தியம் செய்து அந்த அழகன் முருகனுக்கு தீபதூபம் காட்டினார்கள். வணங்கிய பின் சுற்றி பார்த்தேன். 2 பெரிய ஹால்கள் இருக்கின்றன. ஃபேன், சூரிய வெளிச்சம், காற்றோட்டம் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனி பெட், டேபிள், சேர், நடுவில் தொலைக்காட்சி. 2 ஹாலும் இணையும் இடத்தில் 4 பாத்ரூம், 4 டாய்லெட். உடல்நிலை சரியில்லாத ஓரிருவருக்கு தனி டாய்லெட், அருகிலேயே தனி ரூம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் உடனடியாக சிறுநீர் கழிக்கும் தொந்தரவு அதிகம் உள்ள ஒருவருக்கு அவ்வாறு வழங்கப்பட்டிருந்தது. முதுமையில் படுத்தும் நோய்களில் இதுவும் ஒன்று. பெண்களை மட்டுமே தாக்கும் நோய் என்று முன்பே ராயப்பேட்டை டாக்டர் ஸ்ரீகலா அவர்களிடம் பேட்டி எடுத்தது ஞாபகம் வந்தது. இதற்கென சில யோகா பயிற்சி முறைகளும் முடியாத பட்சத்தில் அறுவை சிகிச்சைகளும் இருக்கின்றன என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். இங்கே சமையல் கட்டு தனியாக உள்ளது. அதுபோக டைனிங் ஹாலும் இருக்கும். நம்ம ஆர்டர் பண்ணி சொன்னால் வெளியில் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணி வருது. நிறைய ஐட்டங்கள் பரிமாறப்பட்டன. உடனடியாக திரும்பி செல்ல வேண்டிய நாங்கள்லாம் அமர்ந்து சாப்பிடும் வரை அந்த முதியோர் அனைவரும் பொறுமையாக இருந்து அதன் பின் அவர்கள் உணவருந்தினார்கள். அந்த வடை, கூட்டு, பாயசம், அப்பளம் எல்லாமே இருந்தது. எந்த ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் தங்கள் முதுமையை அவர்கள் எதிர்கொண்டிருக்கும் விதம் வியப்புக்குரியது. அவர்கள் உணவருந்துவதை மனங்குளிர பார்த்தபடி பிரிய முடியாமல் பிரிந்து வந்தோம்.
ஏதோ நம்ம அம்மா பாட்டி பூட்டியை பிரிவது போல ஒரு பாசவாசம் நம்மை சுற்றி கலங்கடித்தபடி இருந்தது. இதன் முகப்பில் லவ்பேர்ட்ஸ் பறவைகளும் இன்ன பிற பறவைகளும் கீச்சென கத்தியபடி இருந்தன. குழந்தைகள் விளையாடும் சீசா, ஊஞ்சல், சறுக்கு மரம் போன்றவை அமைக்கப்பட்டிருந்தன. அதன் அருகே தோட்டம் ஒன்றும் இருந்தது. இவர்கள் பேரன் பேத்திகள் வந்தால் விளையாடுவார்கள் இருக்கும் என நினைத்து கொண்டேன். கிளம்பும் பொழுது இவர்கள் கையால் திரித்த பஞ்சு பாக்கெட்டை அனைவரும் விலைக்கு வாங்கி கொண்டோம். வீட்டில் இதை போட்டு ஏற்றிய தீபங்கள் அழகாய் அற்புதமாய் ஒளிவிட்டு எரிகின்றன. நன்றி அம்மாக்களே. எனது சகோதரன் மெய்யப்பன் மற்றும் என்னுடைய தோழி மற்றும் சகோதரி சௌமியா ஆகியோரின் அழைப்பின் பேரிலேயே இங்கே நாங்கள் சென்றோம். சௌமியாவும் இதில் பங்கெடுத்து சேவை செய்து தன்னால் இயன்ற உதவிகளை புரிகிறார். அவர் இல்லத்தில் அன்று காலை எங்களுக்கு அளித்த விருந்து மறக்க இயலாதது. கேசரி, பொங்கல், சட்னி, சாம்பார், பூரி கிழங்குடன் சுக்குமல்லி காப்பியும் ஸ்பெஷலாக வந்தது. அதுவும் ஓர் இருவருக்கு அல்ல, 25க்கும் மேற்பட்டவர்களுக்கு. இவர் இல்லத்தில் நிறைய பைரவர்கள் வளர்த்து வருகிறார்கள். ஊர்களிடத்தில் அன்பு வேணும் என்று பாரதி பாடியது இவர் போன்றவரை பார்த்த பின்புதானாகத்தான் இருக்கும். மதுரையில் இருந்து வரும் வழியில் இந்த சிகப்பு இல்லத்தின் அருகே இறங்கினோம். அதுவும் முதிய பெண்கள் இல்லம்தான். குறிப்பிட்ட தொகையில் அங்கே கொஞ்சம் பேர் அப்போ வசித்தாங்க. இங்கேயும் போய் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கோம். முதுமை ஒன்றும் அங்கே பக்கத்தில் ஒரு கடையில் காஃபி சாப்பிட்டோம் எல்லோரும். முதுமை ஒன்றும் ஒதுக்கப்பட்டது அல்ல, நிதானமாக கையாண்டால் முதுமையும் கொண்டாட்டமே என கற்றுக் கொடுத்த சரண்யா இல்லத்தின் அனைத்து அம்மாக்களுக்கும் பாட்டிகளுக்கும் நன்றிகள். நன்றி.